வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு ஐடி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஐடி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யாரும் இந்த கேள்வியும் கேட்கல. அதனால ஒரு சில விஷயங்கள் பார்த்ததுனாலையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். திருவருள் கருணை இன்றைக்கி நம்மளை ஒரு மாதிரி நல்லபடியாக கொண்டு வந்து நிறுத்தின ஒரு காரணத்தினால அதை ஒரு சில நேரத்தில் உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு நேரம். பாருங்கள், நம்ம எல்லாருமே ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் வாழ்க்கையில் உருப்பிட்டா போதும், தப்பு, அதுவும் சரி தானே. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டையுமே பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு. அதுதான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியான ஒரு க்ரௌடு இல்லைங்களா? சரி, இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலராக வாழ்க்கை வாழணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு போகும்பொழுது இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே பொய் போல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில உணர்வுகள், ஒரு சில எண்ண மாறுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நம்ம பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதுலேயே ஒரு பயங்கரமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும்னு பாருங்களேன். நம்ம நிறைய தேடி படிப்போம், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுவோம், நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அது என்னென்னு தேடுவோம். நம்மளால் விளக்கம் சொல்ல முடியாது, ஆனால் உணர்வு ரீதியாக அந்த அந்த சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்மளால் உணர்வு ரீதியாக உணர முடியும். ஆனால் இது எப்படி நடக்குது, எதனால நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய விளக்கம் நம்ம 4 பேர்த்துக்கு பேசுறதுக்கு முற்படுவோம். அப்புறம் அங்கே 4 பேர் கிண்டல் அடிப்பான். அப்போ அது நம்மளுக்கு வருத்தமாகும். இது மாதிரி நிறைய நடக்கும்னு பாருங்களேன். ஏன்னா நமக்கு விளக்கம் தெரியாது, ஆனால் உள்ளுர உணர முடியும். இப்போ அந்த கிண்டல் அடித்தவன் கேரக்டர் தான் ஒரு காலத்தில் நம்மளும் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாறி வந்ததுனால அவனுக்கு நம்ம டேய் இப்படி பண்ணுறா, இது பெட்டராக இருக்குடா அப்படின்னு போவான். அவன் கேட்க மாட்டான். இப்போ இந்த மாதிரி சூழல் எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இந்த மனசு அமைதி அடையவே அடையாது. அகத்தீசனார் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. அவருடைய பரிபூரணம் தான் நினைக்கிறேன், அந்த நூலில் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஆசிரியர்கிட்ட போகிற, ஒரு சித்தபெருமானார்கிட்ட போகிற, சீடனாக இருக்க, அவர் உனக்கு நிலை பெறுவதற்குண்டான எல்லா வழியும் சொல்லி கொடுத்து உனக்கு நிலை பெறவுக்குண்டான உணர்வையும் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார்? இன்னும் கைப்பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருப்பாரா? கிடையாது. அவர் போல பார்க்குற கிளம்பி போயிடுவார். அப்போ அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை நீ பயிற்சி பண்ணணும். அந்த பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு நீ ஒன்றரை கலக்கணும். கலந்து நிறைய நீயே உனக்கு சொந்தமான ஆராய்ச்சிகள் செய்து நீ ஒரு நிலை நிற்பதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறத பார்க்கணும். இது பார்ப்பதற்கு முன்னதாகவே நீ நிறைய இன்னொரு சீடனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவேன், அந்த சீடனை நீ பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலுக்கு நீ போயிடுவேன். இப்போ என்ன ஆயிரும்? உன்னையை உன்னால் பாதுகாக்க முடியாது, அவனையும் உன்னால் பாதுகாக்க முடியாது, அவன் கேட்ட கேள்விக்கு உன்னால் பதிலும் சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், நீ கெட்டதும் குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் சேர்ந்து கெடுத்துதாங்கிற ஒரு சூழலுக்கு போய் நம்ம நின்றுவோம். சரிங்களா? இந்த ஒரு சூழல் நடக்கக்கூடாது. முதல்ல நீ நிலைபெறு அப்படிங்கிறது தான் அகத்தீசனாரனுடைய வாக்கு. இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது இல்லைங்களா? எனக்கு ஒரு 4 விஷயம் தெரியுது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? என்னுடைய உணர்வுகளில் நான் நின்று நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் என்னென்னு தெரியும். நானே ஒரு 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 எண்டு ப்ராடக்ட்டுக்கு போகாத ஆள், நான் உங்களுக்கு உபதேசம்னு ஒன்று பண்ணுறதுக்கு இறங்கினேன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அதை வேறு நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுங்க, அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. நான் அதனால தான் வழக்கமாக நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய இடத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களோட நீங்கள் இதை பொருத்தி நான் எங்கேருந்து எடுத்தேன், இதனுடைய விளக்கம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதை பாருங்க, இதில் இங்கே இப்படி தான் இருக்குது, உணர்ந்த அந்த ஒரு நிலையில் இருந்தவர் சொன்ன அந்த ஒரு செய்தி நான் என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யுது, நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கிறதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் இது இப்போ இப்படி பண்ணுறேன், முதல்ல இப்படி இருந்தனான்னு கேட்டால் கிடையாது. கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டணும். அப்படி ஒரு 10 பேர் முன்னாடி நின்று ஒரு 4 பேர் சூப்பர்ப்பா, நித்தில் என்னென்னமோ பேசுகிறாயா, சூப்பரியா அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, பூரிப்பாக இருக்கும்ல இல்லைங்களா? இதனால் ஏதாவது ஒரு பயன் இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஒரு பயன் இல்லை. மண்டைக்கு மேலே அகம்பாவம் கொண்டு உட்கார்ந்தது தான் ஒரு இது. இந்த அகம்பாவம் என்ன கொண்டு போய் நிறுத்தி இருந்தீங்களா? ஒருத்தரை பார்த்தாலும் மதிக்காது, யாரையுமே மதிக்க மாட்டோம். என்னங்க நான் 1000 சொல்கிறேங்க, எல்லாம் லூஸ்தனமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் கூட தெரியாமல் எப்படிங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதுங்க, நம்ம இங்கேருந்து ஓடினா போதுங்க, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிடுவோங்க. நமக்கு யாராவது ஒரு சித்தர் கண்ணுக்கு பட்டாருன்னு வச்சிங்களேன், ஓடியே போயிடுவோங்க. இங்கே நமக்கு இதெல்லாம் பெருசாக ஈடுபாடே ஒன்றும் இல்லைங்க, பிடிப்பே ஒன்றும் இல்லைங்க. நான் பயங்கரமாக நூல் படிக்கிறேங்க, தியானம் மணிக்கணக்காக தியானம் பண்ணுறேங்க, அப்படி உணர்வுங்க இப்படி உணர்வுங்க. இதுக்கு தான் வழிவகுக்கும். எது? நம்ம எல்லாம் ஒரு 4 தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வழிவகுக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல்
நான் சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். இது உண்மையான ஆன்மீக முன்னேற்றமே கிடையாது. நம்ம சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் அவர் தான் நினைக்கிறேன். நம்மளுடைய நித்திலந்தண்டவாணி சேனலில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அவங்க வந்து அவதூதர்கள்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. அவங்க குரு கூட அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காலம். இவருக்கும் நல்ல ஒரு அறிவு இருக்குது, அவர் எல்லாமே நல்ல ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. குரு கூட பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம். குரு பார்க்க வர்றவங்க கொஞ்சம் இந்த வாதுக்கெல்லாம் வருவாங்கள்ல, வரும்பொழுது இவர் இந்த மாயாண்டி சித்தன் ஒன்று வர்றவங்களை ஃபுல்லாக அடித்து நிமித்திடுவாராமா, எதிர்த்து பேச முடியும். ஏன்னா இவருக்கு அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, குரு எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துட்டாரு. அதனால் பயங்கர ஒரு இதுதான். என்னடா எல்லாம் முட்டா பசங்களா இருக்கு, என்னடா இது கூட தெரியாது, இவ்வளோதான். குருவும் ஒன்றும் சொல்ல மாட்டாராம். இவர் பயங்கரமாக பேசி பேசி ஒரு நாள் அப்படி வந்த ஒருத்தரை வந்து, நீ ஒன்றுத்துக்குமே இல்லாதவன்டா, நீ லாய்க்கில்லாத, இதெல்லாம் உனக்கு அறிவே கிடையாதுன்னு அவர் ஒரு மாதிரி பொக்குனாக்கி அனுப்பிச்சி விட்டார். அப்படி குரு விட்டு போயிட்டு, குரு பார்த்தீங்களா அப்படின்னு இப்படி பார்த்தாராம். நீ எப்போ பேச்சை நிறுத்த போகிற அப்படின்னு கேட்டாராம். இவ்வளோதான் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு. எப்போ பேச்சை நிறுத்த போகிற அப்படின்னு கேட்டாராம். அவ்வளோதாங்க. அன்னத்த நாள்லேருந்து மனுஷன் பேசினதே கிடையாதுங்க. குரு ஏன் அதை சொன்னார், நீ பேசிக்கிட்டே இருக்கிறனால ஒரு பயன் இல்லைடா, பேச்சை நிறுத்துடா, எல்லாம் சரியாக போ அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் தெரியாதவங்கன்னு இருக்க தாங்க செய்வாங்க. இப்போது நம்ம ஒரு 4 விஷயத்தை படித்தோம் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம புத்திசாலின்னு கிடையாது. நம்ம புத்திசாலித்தனம் எது வரைக்கும் வேலை செய்யும் தெரியுமா? நம்மளோட அறிவு குறைவாக இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். நம்மளோட அறிவு அதிகமாக இருக்கவங்ககிட்ட போய் சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒருத்தனுக்கு ஒரு நிலையை கொடுத்தோம் பாருங்க, அந்த நிலை நமக்கு வந்து நின்றும். அது வந்து நம்மளை போட்டு வாதிச்சிடும். அது தவறு. அது ஆன்மீகம் கிடையாது. அது ஆன்மீகம் ஒரு காலத்துலேயும் போதிப்பதும் கிடையாது. போட்டி போடுவது ஆன்மீகம் இல்லை. அடுத்தவர்களை வந்து ஏளனப்படுத்தி ஏசுவது ஆன்மீகம் இல்லை. நீ எல்லாம் இவ்வளோதான், அவங்க அப்படி தான், அது ஆன்மீகம் இல்லை. அது அகம்பாவத்திற்கு மட்டும்தான் வழிவகுக்கும். கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்ல பாதையில் பயணிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எதுவுமே நடக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் பேசிகிட்டே இருப்போம், எதுவுமே நடக்காது. எவனாவது ஒருத்தங்கிட்ட போய் சிக்கி செருப்படி திம்போம். கடைசியில் என்ன ஆகும்னா, மொத்த ஆன்மீகமே பொய், என்னுடைய வாழ்க்கையை பூரா தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டாத ஒரு சில காரியத்துக்கு பின்னாடி போயிடுவோம். அப்போது நமக்கு இவ்வளோ நாள் பிடிப்போடு பிடிச்சிருந்ததே நமக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாக வந்து மாறிடும். இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் அவசியமா, நான் கற்றுக்கிறேன், ஒரு பாதையில் போகிறேன், ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லித்தரேன், விருப்பம் சொல்லித்தரேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுறேன். இங்கே தான் படித்தேன், சொன்னவர் பெரிய ஆளுங்க, அதை நான் படித்தேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன், புரியுது, மகிழ்ச்சி. உங்களுக்கு அது என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு. நானாக போய் எதுவும் சொல்லலை, அங்கே சூழல் அப்படி ஒன்று அமைஞ்சு போச்சு. நாமும் பேசுகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பும் அந்த இடத்துல வந்தது. அப்போது பொறுமையாக தனுவாக இது மாதிரி இருக்குங்கன்னு சொல்லலாம். கேட்குறவங்க கேட்பாங்க. நம்மளை ஏளனப்படுத்தி ஏசுபவர்கள் ஏசு தான் செய்வாங்க, ஏளனப்படுத்த தான் செய்வாங்க. இதெல்லாம் உண்மை தான், பரவாயில்ல, சரிங்களா? நம்ம அவங்கள திருப்பி கேவலப்படுத்தணும்னோ அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியோ எந்த அவசியமும் கிடையாது. நம்ம யாரையும் போய் காப்பாற்ற போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாத்தையும் வந்து கேவலமாக பேசுகிறதுனால பெரியவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரப்போகுதா, கடவுளுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அந்த நிலையெல்லாம் கடந்து அவங்க மேலே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களை பற்றி ஒரு கவலையுமே கிடையாது. அவங்க பேசாமல் அவங்க போல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வந்து இந்த மாதிரி இவ இந்த பக்கமும் பேசிக்கணும், அந்த பக்கமும் பேசணும். ஸோ இவனையும் கிண்டல் அடிக்கணும், இவனையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் பாராட்டியும் பேசணும். இது ஒரு நிலைக்குமே போகாது. நம்ம பிச்சை வீச முடியும் இந்த பக்கமும், ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தான் போகணும். மேல்நிலை போகணுன்னா மனசு அமைதியாகணும். நமக்கு இன்னும் நம்மளுடைய புரிதல் அளவுக்கு இன்னும் புரிதல் வராதவர்களை எந்த வகையிலையும் மட்டம் தட்டாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலையை நமக்கு நாம் வளர்த்தி கொள்ளணும். இந்த நிலையில் நம்ம இருந்து பயணித்தோம்னா நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். இந்த சும்மா வந்து நம்மளை ஒரு பெரியாள் அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதை சொன்னோம்னு வச்சுக்கிட்டே, இப்படி பண்ணாதடா, எனக்கு ஒன்று மனசில் பெரியாளான்னு, நமக்கு பெரியாளுங்கிற நினைப்பெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதற்குண்டான வேலையை செய்வான். அப்படின்னா என்ன, அவன் அப்படி தான் பண்ணுறாங்கிறத எடுத்து சொன்னால் கூட அவனால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவன் மண்டைக்குள்ளே அவன் பெரியாளுங்கிறது உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய இயற்கையான குணமாகவே மாறி இருக்கும் அது. ஸோ அதனால் இது பயனற்றது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுபோல் உணர்வுகள் நம்மிடமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அப்படியே சாமி நீ இருந்தால், நீ இப்படி ஒரு இனம் எங்கள் வீட்டை இருந்தேன்னா எனக்கு சரியான தொந்தரவாமா, நீ போயிட்டு வா சாமி, நீ எனக்கு வேண்டாம், நான் சாமின்னு நான் நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய நிலையை நீங்கள் வளர்த்திக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக வண்டி ஓட்டலாம். இல்லைன்னா வண்டி ஓட்டுற மாதிரி கற்பனை மட்டும்தான் இருக்கும்.
ஒரு கட்டத்தில் எங்காவது போய் நிற்போம், எங்கடா போச்சு என் வண்டிங்கிற மாதிரி ஆயிப்பார். சரிதானுங்களே? ஸோ யா இதான் இன்றைக்கி உண்டான பதிவு. இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது, சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான பதிலில் விடையில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.